தாப்பள்ளூர் என்ற திராவிட மண் இந்த பகுதியிலே கடந்த பல ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை நடத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துணிச்சலோடு நல்ல ஒரு சுயமரியாதைக்காரராக வாழ்ந்த அன்பிற்கும் பாராட்டிற்கும் உரிய மறைந்தும் மறையாமல் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர், எல்லா பதவிகளையும் தாண்டி எந்நாளும் சமரசமற்ற சுயமரியாதைக்காரர் என்ற பெருமைக்குரிய அருமை காசோ கணேசன் அவர்களுடைய தொண்டரத்தை பாராட்டி ஒரு நினைவு மலராகவும் திராவிட இயக்கத்தினுடைய அடிச்சுவடுகள், இதற்காக பாடுபட்டு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை எல்லாம் கொள்கை மறவர்களாக இருந்து செய்தார்கள் என்பதை வலியுறுத்தவும், அப்படிப்பட்ட இந்த இயக்கத்துக்கு அடித்தளம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல் அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய மிகப்பெரிய முத்தமிழறிஞர் மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் என்ற கலைஞர் அவர்கள், அதற்கடுத்து இப்போது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முதுகெலும்புள்ள முதலமைச்சர் என்று சொன்னால், கொள்கையை வலியுறுத்தக்கூடிய முதலமைச்சர் என்றால் அது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியவர்தான் என்று நம் எதிரிகள் கூட கண்டு அஞ்சக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அவர்கள் அவருடைய பிறந்த நாள். அதே போலத்தான் இந்த முப்பெரும் விழா என்று சொல்லுகிறார்கள். இந்த விழாவில் வெள்ளம் போல் திரண்டிருக்கிறீர்கள். நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அடுத்து குழந்தைக்கு போய் ரயிலை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி என்றாலும் அந்த வகையில் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஆனால் நீண்ட நாளாக நம்முடைய அருமை அவருடைய புதல்வர் இந்த பகுதியிலே அவருடைய அருமையான திட்டப்பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர். நம்முடைய தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்று வள்ளுவர் சொன்னார். அதே போலத்தான் நம்முடைய பிள்ளைகளெல்லாம், அது என்னுடைய அருமை சகோதரர் சிவசுப்பிரமணியம் அவர்களானால் அவர்களுடைய செல்வமாகவும் சிறப்பாகவும் இருக்கின்ற எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்ல மாட்டேன், நம் வீட்டு பிள்ளை என்றைக்கும் கொள்கையாளர் என்று சொல்லக்கூடிய அருமை மாண்புமிகு மானமிகு சிவசங்கர் அவர்களே, அதே போல் காசோ கணேசன் சொன்னால் அவருடைய மிக முக்கியமான அருமை செல்வர் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பான சாதனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கண்ணன் அவர்கள். ஆகவே அதே போல் சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள், எங்கள் பொதுச் செயலாளர் அருமை சந்திரசேகர் அவர்கள். ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வேகமாக நான் சொல்ல வேண்டியிருக்கிற காரணத்தால் எத்தனையோ பேரை அழைக்கலாம் என்றாலும் சுருக்கமாக சில நண்பர்கள் மற்றும் பெயரை வெளித்து செய்திகளுக்கு நான் செல்ல விரும்புகிறேன். நம்முடைய அருமை நண்பர் தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களே, திராவிடர் கழக மாவட்ட தலைவர் விடுதலை நீலமேகம் அவர்களே, திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திராவிடர் கழக காப்பாளர் காமராஜ் அவர்களே, திராவிடர் கழக மாவட்ட கண்காணிப்பாளர் மணிவண்ணன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தோழர்கள் ஜெயக்குமார், குணசேகரன் அவர்களே, ஜெயங்கண்டம் தொகுதி மேற்பார்வையாளர் கலா சுந்தரமூர்த்தி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் பாலசுப்ரமணியம் அவர்களே, திமுக மாவட்ட செயலாளர் தோழர் கணேசன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் அவர்களே, ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளர் தோழர் சேகர் அவர்களே, தாப்பள்ளூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் தனவேல் அவர்களே, ஜெயங்கொண்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் தோழர் அருமை நண்பர்களே, அதே போல் நம்முடைய அருமை நண்பர் மிகப்பெரிய அளவிற்கு காசோ அவர்களுடைய பாரம்பரிய குருதி குடும்பம். 2 வகையான குடும்பங்கள் இந்த இயக்கத்திலே உண்டு. ஒன்று குருதி குடும்பம், இரத்த உறவுகள். இன்னொன்று கொள்கை குடும்பம், அதுதான் மிக முக்கியமானது. இந்த கொள்கை குடும்பம் ரொம்ப நெருக்கமானவர்கள். அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள இந்த கொள்கை தான் எங்களுக்கு உறவு, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய இந்த கொள்கை குடும்பம் ஐயா கணேசன் அவர்கள் மறைந்தும்
அவர் மறையவில்லை. அவர் காட்டிய தந்த சுடர், கொள்கை சுடரை இதோ நாங்கள் மிக முக்கியமாக சுமந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இலக்கு வரையில் ஆடாமல் அசையாமல் இந்த கொள்கைக்கு என்றைக்கும் காவலர்களாக இருப்போம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய கண்ணன் அவர்களுடைய குடும்பம், வாழ்வினையர் டாக்டர் மாலதி அவர்களே, மகள் மதுமிதா அவர்களே, மகன் ஆதித்ய கண்ணன் அவர்களே. சில பேர் சொல்லுவாங்க, பைத்தியக்காரத்தனமாக ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறார், என்னென்னா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் தான். இந்த வாரிசுகள் தான் எங்களுக்கு பொது வாழ்க்கை பலமே. அதுதான். அது மட்டுமல்ல, அறிவு நாணயம் அதில் தான் இருக்குது, ரொம்ப மிக முக்கியமாக. ஏன்னா அப்பா ஒரு கட்சி, பிள்ளை இன்னொரு கட்சின்னு போனால் அவன் இந்த கொள்கை வெற்றி அடையலைன்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு அப்பா, பிள்ளை, பேரன் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளவும் இந்த கொள்கை வாழையடி வாழையான வந்த திருக்கூட்டம். அது மாதிரி தொடர்ச்சியாக வர்றாங்க. அதனால தான் அசைக்க முடியாது இந்த கொள்கை. முதல்ல இந்த குடும்பம் பாசம் என்பது இருக்கிறத, அது கொள்கையை அடிப்படையாக வரக்கூடிய ஒரு கொள்கை குடும்ப பாசம். இரத்த பாசமாக இருந்தாலும் கொள்கை குடும்ப பாசமாக இருந்தாலும் அது வந்திருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். அதை நன்றாக தொடர்ந்து, இன்னும் கேட்டால் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் சொல்லக்கூடியது. இது எல்லாமே மேலேருந்து வரணும். அதுதான். என்னுடைய பிள்ளை இன்னொரு கட்சியில் இருந்து பிரகலாதனாக இருக்கிறதா, அல்லது சகோதர விபீஷணனாக இருக்கிறதா, நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஆனால் ராவணன் தம்பி எப்படி கும்பகர்ணனாக இருந்தாரோ அதுபோலத்தான் மிக முக்கியம். அவ்வளோ வீரமுள்ளவோட அந்த காவியத்திலே என்ன காட்டிட்டான்னா, கும்பகர்ணன் நெடுந்தூக்கம் போடுவான் அப்படின்னு கற்பனை எல்லாம் சொன்னாங்க. அவன் தான் கடைசி வரையில் விபீஷணனை காட்டி கொடுக்க போகிறான். அந்த நேரத்தில் கும்பகோணத்தை அந்த கும்பகர்ணனை பார்த்து சொல்லும்போது அவரை அழைக்கிறாங்க. கும்பகர்ணன் சொன்னார், இல்லை நான் ஒருபோதும் உங்கள்கிட்ட எதிரிக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். காரணம் செஞ்சோற்று கடன். அவர்கள் எழுதிய அந்த இலக்கியத்திலிருந்து தான் நான் சொல்கிறேன். செஞ்சோற்று கடன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு 2 பக்கத்தில் இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த அருமையான விழாவை ஒரு மாநாடு போல ஏற்பாடு செய்திருக்கிறார். இதுதான் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக. நான் இந்த ஊருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிற சொன்ன உடனே உங்களுக்கு அதிசயமாக இருந்தது. சுபா அவர்கள் சொன்னார், நான் பிறக்கவே இல்லைங்க அப்போ அப்படின்னு சொன்னார். பொறாமை மிகப்பெரிய அளவுக்கு. இன்னும் கேட்டால் நம்ம எதிர்க்கிறவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க பாருங்க. வாடகை ஒலிபெருக்கி மாதிரி, ஒலிபெருக்கிக்கார தவறாக அடைக்கக்கூடாது, அது அவருக்கு தொழில். ஆகவே சில பேர் இப்போ ரொம்ப வாடகை ஒலிபெருக்கி நிறைய இருக்குது. ஒலி வாங்கியும்பா, அவ்வளோதான், தவிர முக்கியம் இல்லை. வாடகை ஒலிபெருக்கிகள் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகும். அது ஒருத்தருக்கு வாடகை பிடிச்ச உடனே இன்னொருத்தருக்கு போகும். அது மாதிரி வாடகை ஒலிபெருக்கிகள் அல்ல. இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாசறை நம்முடைய காசோ கணேசன் போன்றவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப மிக முக்கியமாக அவருடைய கொள்கை. இன்னும் கேட்டால் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும், எவ்வளோ பெரிய சுனாமி நம்மை சூழ்ந்தாலும், அந்த சுயமரியாதை வீரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த சமரசமற்ற போக்கும் தெளிவான உறுதியான கொள்கைகளும் உண்டு. இன்னும் சில பேர் சொல்கிறான் இந்த ஆட்சி பதவின்னு. இந்த இயக்கம் தொடங்கின போது பதவிக்காக தொடங்கப்பட்டது அல்ல, மக்களின் உதவிக்காக, மக்களுடைய அறிவை பண்படுத்துவதற்காக இந்த இயக்கம் தொடர்ந்தது. அதுதான் அடிப்படை. ரொம்ப மிக முக்கியமாக கொள்கையா பதவியா என்று பார்த்தால், எங்களுடைய தோழர்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வலிமை எங்கே இருக்கிறது சொன்னால், எங்களுக்கு பதவி கொள்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழிமுறை, அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு வழிமுறை தான் கிடையாது. எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதில் போனால் சட்டங்கள் வரும். உதாரணமாக சுயமரியாதை திருமணம் என்று சொல்லும்போது அதை ஐயா அவர்கள் 100 வருஷம் ஆச்சு. ஆனால் செல்லாதுன்னு சொன்னான் சட்டத்தில். உடனே 100ஆண்டு விழா இந்த ஆண்டு. அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல்ல நிறைவேற்றியது முப்பெரும் சாதனைகள். அழகாக சொன்னார் அண்ணா அவர்கள். உடல்நல குறைவு ஏற்பட்ட நேரத்திலே கூட ஒரு பிரகடனம் சொன்னார். தமிழ்நாட்டில் இந்த ஓராண்டு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இங்கே வந்தது வெறும் காட்சிக்கல்ல, 3 செயல்களை சாதனைகளை செய்திருக்கிறோம் நாங்கள். ஒன்று, தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம். சென்னை ராஜ்யம்னு இருந்தது. முதல்ல அதை செய்ய மாட்டேன்னாங்க முன்னால் இருந்தவர்கள். அதற்கு அடுத்து மிக முக்கியமான அது சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவமாகும்.
சுயமரியாதை திருமணங்கள் அறிவுபூர்வமாக மானமும் அறிவும் ரெண்டும் இணைந்த மனமுறையது. ஆகவே அந்த முறையை தடை செய்தார்கள். உயர்நீதிமன்றத்தை பயன்படுத்தி பார்ப்பன நீதிபதிகள் இந்த திருமணம் செய்து கொண்டால் செல்லாது என்று சொன்னார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் 2 முறை 3 முறை எதிர்க்கட்சியாக இருக்கிற போது முயற்சி செய்து அது இல்லை என்ற பிற்பாடு கூட அவரே ஆட்சிக்கு வந்து அதை செய்து காட்டினார். சுயமரியாதை திருமணம். 3வது இருமொழி கொள்கை. இங்கே இந்திக்கு இடமில்லை. இந்தி போராட்டம் ஒரு 100 ஆண்டு போராட்டம். செய்தியாளர்கிட்ட கூட நான் அதுதான் சொன்னேன். அவர் கேட்டபோது 1 நூற்றாண்டு போராட்டம். தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகையில் எழுதினார். குடியரசு பத்திரிகையில் அதை இந்தியின் ரகசியம்னு அது ஒரு கட்டுரை. இப்போ கூட இந்தி போர் முரசுன்னு புத்தகங்கள் இருக்குது. அதை பேசுகிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். அதில் இந்தியின் ரகசியம் என்று அதில் எழுதியிருக்கார். என்ன ஏன் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோன்னா வெறும் மொழி திணிப்புக்காக மட்டுமல்ல, அந்த மொழி திணிப்புக்காக அன்றிலிருந்து இன்று வரையில் ஆரியம் பல வகையான சூழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறது. அப்படி சூழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் முக்கியமானது என்னென்னா முதல்ல ஹிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதை காட்டுறாங்க. அது மூலமாக அடுத்த கட்டம் என்னென்னா சமஸ்கிருதம், ஆரியம், வடமொழி, அதை தான் மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவோம்னு சொன்னார். ஏன் நம்ம வடமொழி கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம்? ஏன் அவர்களுக்கு எதிராக இருக்கிறோம்? தனி நபர்களுக்கு அல்ல, தத்துவங்கள். அதுதான் மிக முக்கியம். நம்முடைய திராவிட நாகரிகங்கிறது எவ்வளவு புராதன நாகரிகம். இன்றைக்கும் கீழடி இந்த பக்கத்தில் இருக்குதுன்னா அது மாதிரி முன்னாலேயே சிந்து வழி நாகரிகம் என்று திராவிட நாகரிகம் அறிஞர்கள்லாம் இன்றைக்கி எதிர்த்து சொன்னால், இங்கே நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வடநாட்டிலேருந்து வந்தக்கூடிய ஒரு ஆசாமி கவர்னர் இங்கே நம்முடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு, நம்ம வரிப்பணத்திலிருந்து மாநில அரசு கொடுக்குற சம்பளத்தை வாங்கி கொண்டு தினசரி அவருக்கு என்ன வேலைன்னா எதிர்க்கட்சி தலைவராக இவரே ஆகிட்டார். எதிர்க்கட்சி கூட இல்லை, அந்த வார்த்தை கூட சரியில்லை அதை பயன்படுத்தும் போது. எதிரி கட்சி தலைவராக இருக்கார். அதுவும் அரசாங்கத்தில். அவர் கருத்து சொல்கிறத பற்றி நமக்கு இல்லை. கவர்னர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வெளியே போய் ஆர்எஸ்எஸ் கொடி போட்டு கொண்டு அங்கே செய்யணும். அதுதான் மிக முக்கியம். இங்கே நம்முடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு அரசியல் சட்டம் இதோ இருக்கிறது, இந்திய அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தின் மீது தான் பிரமாணம் எடுத்து கொண்டார்கள். இந்த அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா 2 பேரும், அதாவது கவர்னருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. கவர்னருக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா? சட்டமன்றத்தில் இவர்களெல்லாம் நிறைவேற்றி அனுப்புகிற தீர்மானம் நம்முடைய பிரதிநிதிகள், இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னும் கேட்டால் 4 முறை மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எதிரான போக்குகள் என்பதை கண்டித்து நிறைவேற்ற போது சட்டப்படி அனுப்பினா அதை சரியாக செய்வதற்கு ஒரு அதிகாரம் உண்டா என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை விமர்சிப்பதற்கு துளி கூட இந்த ஆளுநர் இருக்கிறாரே, ஒரு அம்மாஞ்சியாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆரியத்தினுடைய எடுபடியாக டெல்லி அரசனுடைய ஏஜென்ட்டாக இருப்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுடைய மண்ணிலே வந்து கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசுவதுன்னு சொன்னால் அதை எதிர்த்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா இதை வைத்துக்கொண்டு இன்னொரு காரியத்தை செய்கிறது. அது மாதிரி வரக்கூடிய சுழலத்தில் தான் அந்த பண்பாட்டு படையெடுப்பை நடத்தக்கூடியது தான் நம்முடைய இயக்கம். அதை தான் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் ஆரம்பித்தார், இந்தியின் ரகசியம் என்று. அந்த இந்தியின் ரகசியத்தில் எழுதினார். எப்போ 100 வருஷம், இந்த சரியாக 100 வருஷம் இந்திய எதிர்ப்பு இயக்கம் இருக்க. இன்னும் கேட்டால் இவர்களெல்லாம் பிறக்காத காலத்தில், ஏன் நாங்கள் எங்களை போன்றவர்களே பிறக்காத காலம், உங்களை போன்றவர்கள் பலர் பிறக்காத காலத்தில் பெரியார் நுண்ணறிவோடு வருங்காலத்தை சிந்திக்கக்கூடிய அளவிலே சொன்னார்கள். இந்த இந்தி என்று அவர் நுழைவதை அவர் எதிர்த்து சொல்லும்போது சொன்னார். என்னுடைய நண்பர் ராஜகோபாலாச்சாரியார், அப்போ முதலமைச்சர் 1937. அதுக்கு முன்னாலேயே இந்திய தந்தை பெரியார் 37 அவர் பதவிக்கு வர்றாரு. பெரியாருடைய நுண்ணுணர்வு இந்த கட்டுரை எப்போன்னா 1926 குடியரசில் இருக்கு. மிக முக்கியமாக இந்தியின் ரகசியம். அந்த இந்தியனுடைய ரகசியம் என்னன்னா பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பை உள்ளே நுழைப்பது. அதுதான் சமஸ்கிருதம் அப்படின்னு. அந்த சமஸ்கிருதத்தில்
ரொம்ப பெரிய அளவில் வச்சிருக்கிறாங்க. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். காசோ கணேசன் போன்றவர்களை நாம் பாராட்டுகிறோம். இவர்களுடைய பணியெல்லாம் தாய்க்கழகம் போற்றுகிறது என்று சொன்னால் எதற்காக? நாங்கள் என்ன மிகப்பெரிய அளவில் பதவி கேட்க போகிறோமா? இல்லைட்ட மிக முக்கியமாக கூட்டணி கட்சி தோழர்களுக்கு அது தேவை. ஏன்னு கேட்டால் கொள்கை ரீதியாக நல்ல கூட்டணி இருக்குது. அதில் கூட முட்டி முட்டி பார்க்குறாங்க. நம்ம நாட்டில் இந்த கூட்டணியை ஏதாவது அவர் வருவார், இவர் வருவார், எவரும் வரமாட்டார். யார் வருவார்னா பல பேர் தான் புதுசாக வந்துகிட்டு இருக்காங்க. அவர் நம்ம முதலமைச்சர் திணறி போய் என்ன சொல்கிறார், ஐயோ இந்த இத்தனை இடமே இல்லையே அப்படிங்கிறார். பூராமே வாங்க அப்படின்னார். அதுக்கு வழியே சொல்லிட்டார். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ரொம்ப அதிகமாக அவர் எல்லாத்துக்குமே என்ன பெரியார் குருகுலத்தில் படித்தவங்க, அதனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. என்னங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, இடம் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னாரு. அவங்களுக்கெல்லாம் இதயத்தில் இடம் இருக்குன்ட்டு. அதெல்லாம் மிகவும் அவங்க இதயத்தில் இடம் தான் முக்கியமானது. ஏன்னா இதயத்தில் இடம் பிடிக்கிறது சாதாரணம் இல்லை. இது சட்டமன்றத்தில் யார் வேணாலும் இடம் பிடிப்பாங்க, மாற்றி வரும். ஆனால் இதயத்தில் இடம் பண்ணால் அவ்வளவு பரந்த இதயம் திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டு. மிக முக்கியமாக அதனுடைய விளைவாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் இதில் அசைத்து பார்க்க முடியாது. செய்தியாளர்கள்ட்ட கூட சற்று நேரத்துக்கு முன்னாலே சொன்னேன், திமுகவிலிருந்து கூட்டணியிலிருந்து அவர் வருவார், இவர் எவரும் வரமாட்டார். அதுதான் இன்னும் கேட்டால் மற்ற இடங்களில் தான் மிகப்பெரிய அளவுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற போது இந்த கூட்டணி ஏற்படுகிறத இது மணல் வீடு அல்ல, அல்லது மெழுகு பொம்மை அல்ல. மிக முக்கியமாக இது ஒரு இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை, கடற்பாறை. கடற்பாறை என்ன? கடற்பாறை இல்லை, கடற்பார்வை. கடற்பாறை காவிக்கு தான் சொந்தம். ஏன்னா அவருக்கு இடிக்கிறதே வேலை, இடிக்கிறத தவிர வேறு வேலையே கிடையாது. இன்னும் கேட்டால் கல்லை பேக்கிறது, இடிக்கிறது, கல்லை தூக்கிட்டு போகிறது. அதெல்லாம் அந்த கல்லுக்கு நம்ம ஆள் ஒரே கல்லை காட்டியே அதை வெற்றியே பெற்றுட்டாங்க ரோமா. நம்ம இளந்தளிராக இளந்தளபதியாக இருக்கிற இன்றைய துணை முதலமைச்சர் இருக்கிறாரு. மிக முக்கியமாக அருமை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்கள்லாம் ரொம்ப நேரம் விளக்கம் தேர்தல் நேரத்தில் பேசணும். அவர் அவ்வளோ நேரம் போகலை, எல்லா ஊருக்கும் போயிட்டு வர்றாரு. நல்ல வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அவர் வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆதாரத்தை புத்தகத்தை அது இது காட்டி இது மாதிரி உங்களுக்கு விவரமாக சொல்கிறோம். அவர் எதையும் எடுக்கலை, ஒரே ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போனார். எப்போ வந்ததுன்னு ஒரு செங்கலில் மட்டும் காட்டினார். அந்த செங்கல் தாயா இவ்வளோ பேரை ஓடி ஒளிஞ்சு வச்சு மக்களுக்கு தெளிவாச்சு. நீங்கள் அந்த மருத்துவமனை வந்துதா, டெல்லியில் ஏஎம்எஸ் மருத்துவமனை வந்துதான்னு கேட்டார். அதுக்கு இதுவரையில் உங்களுக்கு யோகிதை இல்லை. கட்டி பிடிச்சிருக்கீங்களா? எங்களுடைய ஆட்சி ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சி, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆட்சி. முதல்வர் அவருடைய பிறந்தநாள் விழாவை பாராட்டுகிறோம் என்றால், சீராட்டுகிறோம் என்றால், அவர்களை நாங்கள் உச்சி மோந்து மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் சொல்லுகிறார் என்றால் அவருக்காக அல்ல, நமக்காக, உங்களுக்காக, எதிரே தாய்மார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்காக நினைத்து பாருங்களேன் சொன்னார். மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவிற்கு நம்ம நாட்டில் தாய்மார்களுக்கு சொல்கிறேன். மிக முக்கியமாக என்னன்னா, இவ்வளோ பேர் அருமையாக உட்காந்துருக்கீங்க, நிம்மதியாக உட்காந்துருக்கீங்க. பழைய ஆட்சின்னா இவ்வளோ அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன் காரணம் என்னென்னா, நாளை காலையில் பிள்ளைக்கு என்ன சமைச்சு கொடுக்குறது, உடனே போகணுமே, அந்த வேலைக்கு போகணுமே, நாளைக்கு பஸ்ஸில் ஏறணுன்னா எவ்வளோ வர்ற கூலியை விட எவ்வளோ குறைச்சலாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ கட்டணம் கொடுக்கணும், மற்றது இப்படியெல்லாம் கவலையோடு இருந்தீங்க. இந்த கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமிக்க ஆட்சி, கட்டுப்பாடு மிகுந்த ஒரு ஆட்சி இன்றைக்கி வந்ததுனால தான் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. பல கூட்டங்களில் கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டான். படிக்காதேன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருந்தாங்க. யார் படித்தாலும் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான். மிக முக்கியமாக எவ்வளவு கொடுமை பாருங்கள். திராவிட இயக்கம், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் மாதிரி இருக்கிறவங்க சரிபகுதி, மக்கள் தொகையில் சரிபகுதியாக இருக்கக்கூடியது. இந்த சரிபகுதியாக இருக்கக்கூடிய மகளிர்னு சொன்னால் படிக்க வேண்டாமா? பெரியார் ரொம்ப எளிமையாக கேட்டார், ஐயா 2 கண்ணும் சரியாக பார்வை பார்க்கணுமா இல்லையா? ஒரு கண்ணுக்கு பார்வை இருந்தால் போதுமா? 2 காலும் சரியாக இயங்க வேண்டாமா? 2 கையும் சரியாக இருக்க வேண்டாமா? 2 காதும் சரியாக கேட்க வேண்டாமான்னார். ஆனால் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று சொல்லுவது தான் ஆரிய பண்பாடு. எதை கொடுத்தாலும் சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடாது, கீழ்ஜாதிக்காரர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு அறவே கூடாது. இதுதான் நினைத்து பார்க்கணும். இதுதானே உடைய கலாச்சாரம்.
அந்த கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தானே இங்கே வருகிறார்கள். கணவன் இறந்துட்டா, அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்தா, அவன் பிடிச்சி மனைவியை பிடிச்சி கொண்டு வந்து நெருப்பில் வலுக்கட்டாயமாக தூக்கி எறிந்தது தானே நம்முடைய ஆரிய கலாச்சாரம், சமஸ்கிருத கலாச்சாரம், அதுதானே மனுநீதி கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து நிரந்தரமாக ஆக்கணும்னு வடக்கே இருந்து முயற்சி பண்ணால் ஒருபோதும் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை என்பதை இந்த பிரகடனப்படுத்தினார்கள். ஏன் முதலமைச்சர் அவர்களுடைய பிரகடனத்தை நம்முடைய தோழர் காசா கண்ணன் அவர்கள் படித்தார்கள். நாம் அத்தனை பேரும் எழுந்து நின்று சொன்னோம் என்றால் இது என்ன அவருடைய குடும்பத்துக்காகவா? யாருக்காக? நம்முடைய பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்காக தான் பெண்கள் சரிபகுதியாக இருக்கிற பெண்கள் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்ன, பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 5 பொண்ணை பெற்றா அரசனும் ஆண்டின்னு சொல்கிறான். கிராமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ 6 பெண்ணு இல்லை 7 பெண்ணு பெற்றாலும் கல்லூரிக்கு அனுப்புறீங்கன்னா 1000 ரூபா மாதம் வரும். இது மாமியார் வீட்டு சீதனத்தை விட அதிகம். மாமியார் வீட்டு சீதனம் கூட எப்போ ஒரு முறை தான் வரும். ஆனால் இது தான் மணி அடித்த மாதிரி கணக்கில் வந்து விழுந்துதா அப்படின்னா எல்லாம் நம்ம ஆள் அதுக்கு முன்னாடி சொன்னான், எல்லாம் அவன் செயல் அப்படின்னா. எவன் செயல்னு கேட்டாங்க ரொம்ப பேர், நாங்கள் தான் கேட்டோம். இப்போ எல்லாம் அவர் செயல். என்ன செயல்னா அதுதான் ஸ்டாலின் ஆட்சி. அவர் செயல் அதுதான் மிக முக்கியம். ஒவ்வொரு நாள் மூச்சு விடுறதுக்கு முன்னாலே 300 செயல் செய்கிறார். மிக முக்கியமாக தெளிவாக சொல்கிறார். அதுவும் எந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுருக்கமாக அவங்க சொல்லணும்னா, மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்புகளை கெடுக்கிறதுக்காக பல முறை எதிர்த்து சொல்லுகிறார். அவர்களால் தேர்தலில் நின்று தோற்கடிக்க முடியல. இன்னொரு ஆசை அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, நம்ம நிருபர்கள் கேட்ட மாதிரி மற்றதெல்லாம் என்ன ஆசைன்னா, இந்த கட்சியை உடைக்க முடியுமா? இதே வேலை வடநாட்டில் போய் பார்த்திங்கன்னா எல்லாம் விலைக்கு வாங்குறோம், பேரம் பண்ணுறது. பேரம் பண்ணோம், திடீர்னு அவருக்கு இத்தனை கோடி கொடுக்குறேன்ன உடனே கட்சி டெல்லியிலேயே அங்கே இருக்கிற ஒரு ஆட்சியாக பிற ஆட்சின்னா உடனே அதை மாற்றுறது. அதே மாதிரி மகாராஷ்டிராவா, அதே மாதிரி மற்ற இடங்களா, அவங்க இன்றைக்கி எங்கே ஆட்சியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு வந்ததில்லை. ஜனநாயகத்துக்கே மோடி அரசு ஒரு புதிய தத்துவம் சொன்னது என்னன்னா, தோத்தாலும் ஒரு அமைச்சர், ஜெயிச்சாலும் அமைச்சர். இங்கே பார்த்தீங்களே, இங்கே வீராப்பு பேசுகிற ஒருத்தர் இருக்கார, அங்கே டெல்லியில் ஒரு அமைச்சர் போனார். ஒரு முறை இல்லையே 2 முறை தோத்தார். சட்டமன்றத்துக்கும் தோத்தார், நாடாளுமன்றத்துக்கும் தோத்தார். ஆகவே தோக்கிறதையே ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கிற ஆட்சி தான் மோடி ஆட்சி. ஜெயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதுக்குள்ளே குறுக்கு வழி போட வேண்டியது அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் அரைவேக்காடு, அரசியல் அரைவேக்காடாக இருக்கிறவர் மிகப்பெரிய. நாம் கூட என்ன நினச்சோம், நம்ம ஆட்களில் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தார்னா, இந்த இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் அவரே ஐபிஎஸ் ஆனார். பெரியார் தந்த, நீதி கட்சி தந்த, திராவிட இயக்கம் உருவான அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். உங்களால் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டா? ஒரு முறை அடைய தோல்வியில் 2 முறை. பள்ளப்பட்டிலையும் தோத்தார், கோயம்புத்தூர்லேயும் தோத்தார். ஏதோ பூகம்பம் வருது, புயல் வருது, நம்ம ஊடகக்காரர்கள் இந்த குழா மாட்டினாலும் மாட்டிச்சு, அடாடா யார்கிட்ட வேணாலும் நீட்டுறது. அது வந்த உடனே நீட்டின உடனே அவங்க ராஜாதி ராஜமார்த்தாண்ட தீரகம்பீரன்னு ஆக்கக்கூடிய அளவிற்கு வருகிறார்கள் சொன்னான். ஆனால் சாயம் எடுத்துருமே மிகப்பெரிய அளவிற்கு. இங்கே அப்படி அல்ல. பக்கத்தில் கீழப்பழுவூருடைய தியாகி எதற்காக? அவர் தன்னை சொந்த பிள்ளைகளுக்காக இறந்தாரா? தீ வைத்து கொண்டாரா? எதற்காக அது செய்தார்கள்? இந்த நாட்டினுடைய பண்பாட்டு படையெடுப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களையே அழித்து கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய நெருப்போடு விளையாடாதீர்கள். அதுதான் மிக முக்கியம். 1000 காசோ கணேசன்கள் போட்ட மேடை, அவருடைய உழைப்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சிவசுப்பிரமணியங்கள் உழைத்த உழைப்பு இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் பாரம்பரியமாக வந்து கொண்டே இருக்கும். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் பேசுகிறது, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அதற்கு உடனடியாக விளம்பரம் கொடுப்பது என்று நீங்கள் வாக்கி கொண்டிருக்கிறீர்களே. இன்றைக்கு கூட ஏன்னா நேரம் இல்லாதனால் மற்ற செய்திகள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். நம்ம ஆட்சி முதல்வர் அதை பற்றி கவலைப்படுறாரா? துணிஞ்சு சொல்கிறார், நிதி கொடுக்கங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? நாங்கள் நீங்கள் பள்ளி கூட நிதியா இல்லை, மும்மொழி திட்டம் வந்தால்தான் நாங்கள் பள்ளி கொடுப்போம்னார்.
உடனே நம்முடைய முதலமைச்சர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஏன்னா அந்த கொள்கையாக அவர் உருவாக்கப்பட்டவர். இது ஒரு கொள்கை பயணம், கொள்கை குருதியோடு இருக்கக்கூடிய ஒரு உறும்போடு எடுக்கக்கூடியது. உடனே சொன்னார், நீ 5000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தா கூட உங்கள் பக்கம் நாங்கள் வரமாட்டோம், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னார். 10,000 கோடி கொடுத்தாரு. ஏன்னா வேறு எந்த வழியும் இல்லை, மக்கள் ஆதரிக்க இல்லை, கட்டண பணத்தை திருப்பி வாங்க முடியல தேர்தலில். ஆகவே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி குறுக்கு வழியில் நிதி நெருக்கடியை உண்டாக்கலாமா, அப்புறம் மற்ற காரியங்களை செய்யலாமா என்பதற்காகத்தான் இந்த சொல்லுகிறார்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு வந்தால் தினசரி இங்கே வருகிறார்கள். இங்கே வந்து பேசி அரசியல் சட்டப்படி, நான் விவரம் இல்லை, அரசியல் சட்டப்படி முழுக்க இதுதான் ஒன்றே ஒன்று. என்ன அடிப்படைன்னு சொன்னால், ஆரியர் பற்றி நேற்று பேசுகிறார். ஆரியர் பற்றி நச்சு விதையை பரப்புகின்றார்கள். என்ன நச்சு விதை என்றால், ஆரியர்கள் என்பவர்கள் ஆசிரியர் போன்று கற்பிப்பவர்கள். இல்லை, ஒரு ஆசிரியர் இந்த புள்ள படிக்க வராத, அந்த புள்ளதான் இருக்கணும்னு தானே ஆரிய தத்துவம், மனு தர்ம தத்துவம். மனு தர்மத்தில் என்ன, இப்போ குலக்கல்வி திட்டம் என்ன, அவன் ஜாதி தொழில் தானே, அதை நேராக புது ரூபத்தில் கொண்டு வந்து விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசுக்கு பிறகு வந்தவங்க கூட முழுக்க எதற்கு போகணும்னா, நீங்கள் இதுக்கு தான் போகணும், இந்த வேலை தான் செய்யணும் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் பிள்ளைகள் படித்து வர்றாங்க. இப்போ பூரா சொன்னாங்களே, சந்திரசேகரன் சொன்னார், நம்ம பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்னா, இங்கே பார்த்திங்கன்னா வடக்கே ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா, அவனுக்கு வேலை கிடைக்காது, நாம் தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மிக முக்கியமாக அது ஆக்கிரமிப்பு எங்கெங்கே வந்ததுன்னா, காலையில் கூட நான் ஒருத்தநாடு பகுதிகளெல்லாம் போய் திருமணம் பண்ணி வச்சுட்டு வரும்போது சொன்னேன், எல்லா இடத்துலையும் யார் நடுறாங்கன்னா, நாற்று நடுறது கூட அழகாக சொன்னாங்க. வடநாட்டுக்காரன் இப்போ நாற்று நடுற அளவுக்கு வந்துட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? 2 விஷயம். இந்திக்கு தான் அங்கே வேலை கொடுக்கா, இந்தி வேலை படித்தா வருன்றதும் பொய்யாயிடுச்சு. அதை விட ஏன் அவன் நாற்று நட வேண்டிய அளவுக்கு, ஏன் அவன் கட்டடம் கட்ட வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி வந்ததுன்னா, அதில் ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது ஒரு பக்கத்தில் இந்த வேலை வாய்ப்பு, நம்ம ஆட்கள்லாம் இந்த 100 வருஷத்தில் திராவிட இயக்கம் வந்ததுனால அதுவரையில் பள்ளிக்கூடம் போகாதவன், அதுவரையில் சின்ன பள்ளிக்கூடம் போகாதவன், அதுவரை கை நாட்டாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக படிச்சுட்டாங்க, கிராமத்திலேருந்து படிச்சுட்டாங்க. அதுவும் காமராஜர் காலத்திலேருந்து பார்த்திங்கன்னாக்கா படின்னார். கலைஞர் வந்து ஒரு பக்கத்தில் பல்கலைக்கழகத்தை ஏறிட்டு இருக்கார். பக்கத்தில் துணைவேந்தர் சுந்தரவடிவேல் சொன்னார், பார்த்துங்க படிங்க, பார்த்துங்க படிங்கன்னார். அவர் படியேறதில்லை. அவர் சொன்னார், இதே வேலை தாங்க நாங்கள் தினம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், படிங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் என்று வேகமாக சொன்னார். அப்பேற்பட்டிருக்கிற அளவுக்கு அந்த படிப்பு என்றெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் எவ்வளோ பெரிய பிள்ளைகள், எவ்வளோ பெரிய வாய்ப்புகள், இது அத்தனையும். இன்றைக்கி காசோ கணேசன் என்ன படித்தார், இன்றைக்கி அவருடைய பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாங்க, இவருடைய துணைவியார் என்ன படிச்சிருக்காங்க, இந்த ஒரு குடும்பம். அதே மாதிரி நம்முடைய சிவசங்கர் அவருடைய துணைவியார் என்ன படிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 3வது தலைமுறை எண்ணி பாருங்கள். இங்கே இப்போ இருக்கிற தாய்மார்கள் பாருங்கள், நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபா எல்லாத்துக்கும் படிப்புன்னு வீட்டுக்கு போகுது. இலவச படிப்பு கொடுத்த பிற்பாடு கூட வீட்டுக்கு போகுது. காலையில் உணவு என்று சொல்ல உடனே சத்துணவை காலையிலையும் தருகிறாங்க. அதனால் மிகப்பெரிய வாய்ப்பு. இதனால் ஏராளமாக படிச்சுட்டாங்க நம்ம ஆட்கள். ஏராளம் டாக்டர் வர்றாங்க. உடனே அதை தடுக்கணுமா, நீட் தேர்வு கொண்டு வா, நெக்ஸ்ட் தேர்வு கொண்டு வா, அந்த தேர்வு கொண்டு வா, 8வது வகுப்பில், 5வது வகுப்பில், 8வது வகுப்பில், 10வது வகுப்பில் இதெல்லாம் தேர்தல்னு சொல்லி அதை ஒரு குலக்கல்வி திட்டத்தை வேறு ரூபத்தில் கொடுக்குற மாதிரி இன்றைக்கு இவ்வளவும் கொடுத்து நம்ம மக்களுடைய கல்வியை பாழ்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த கல்வியை வளர்ச்சிக்காக இருந்ததுனால தான் நம்மால் எல்லாம் படிச்சுட்டாங்க. முந்தி வந்து படிக்காதவர் தான். நம்ம தாத்தா வந்து படிக்காமல் வயலில் இறங்கினார். ஆனால் பிள்ளை என்ன பண்ணிட்டார், MBBS படிச்சு விட்டார், பேர பிள்ளை. அவருடைய பிள்ளை என்ன பண்ணுறாரு, அதுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சிட்டார். அதனால் அவர் யாரும் வயல்வெளிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. தையக்கார பிள்ளை தையலே செஞ்சு கொடுத்துருந்தார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. வந்த உடனே இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆள் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. இப்போ யாராவது முன்னால் தாய்மார்களுக்கு தெரியுமே, அதுக்கு முன்னால் வீட்டு வேலைக்குன்னா 10 பேர் தயாராக வருவாங்க. இன்றைக்கி ஒரு பெண்ணை வீட்டு வேலைக்கு சுலபமாக கேட்க முடியாது. அதுக்கு நல்லா படிச்சுட்டாங்க, நிறைய அவருடைய பிள்ளைகள் படிச்சுட்டாங்க.
படிப்பு அந்த கல்வியை சூத்திரர்களுக்கு கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு கூடாது என்ற மனு தர்மத்தை அழித்து அந்த இடத்துல மனித தர்மத்தை உண்டாக்கிய இயக்கம் இந்த இயக்கம், திராவிட இயக்கம். அதனால் எல்லாரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் இந்த வேலை செய்கிறான், அதுதான் மிக முக்கியம். அங்கே வேலை கிடையாது, அங்கே இந்த சாப்பாடு கிடையாது, அங்கே அமைதி கிடையாது. இங்கே வந்தால் தான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தான் அது பாதுகாப்போடு இருக்காங்க. அது நம்ம ஆட்களுக்கு பாதிப்பே இல்லை. பாதிப்பு இல்லாத அளவுக்கு முதல்ல நாங்கள் நினச்சோம். என்னென்னா அவங்கெல்லாம் வந்தால் நமக்கு பாதிப்பே இருக்கணும். இந்த வேலைக்கு ஆளே இல்லைங்க அப்படின்ட்டாரு. ஹோட்டலுக்கு போனால் அவன் உள்ளே உட்காந்துருக்கான். என்னன்னு கேட்டால் இந்த சர்வர் வேலைக்கு முன்னால் வர்றதுக்கு ஆள் இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ பேரும் படிச்சு விட்டாங்க, அவ்வளோ பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க, அவ்வளோ பேர் இன்ஜினியர் ஆகியிருக்காங்க, அவ்வளோ பேர் பல வேலைகளுக்கு போனாங்க. அந்த உணர்வுகள்னால இன்றைக்கு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாறுதலுக்கெல்லாம் யாருடைய உழைப்பு காரணம்? காசோ கணேசன் போன்ற கொள்கை சிங்கங்களுடைய உழைப்பு தான். இதே மாதிரி இந்த வட்டாரத்தை ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் தனக்காக கேட்கலையே. எத்தனை பேரை ஒரு கல்லூரியில் சேர்த்து விட்டுருப்பார், எத்தனை பேர் சிவசுப்ரமணியம் செய்து வைத்திருப்பார். எங்களுக்கெல்லாம் தெரியும். முன்னால் எங்களுக்கெல்லாம் உண்டா? இப்போ நான் எம்ஏபிஎல்னு சொன்னால் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி நான் தான், எம்ஏ படித்தவன். அதே மாதிரி சந்திரசேகர், நம்ம இப்போ ஒரு முனைவர் சந்திரசேகர் வக்கீலுக்கும் படிச்சிருக்காரு, டாக்டருக்கும் படிச்சிருக்காரு. ஆனால் அவர் பூரா இந்த பக்கத்தில் மக்களை தான் பார்த்துட்டு இருக்காரு, மிக முக்கியமாக. ஆகவே மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்பு. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இது தலையெழுத்துங்க. நம்ம தலையில் என்ன இருக்கோ அதுதாங்க. அது மட்டும் இல்லை, என்ன கவுண்டரு, என்ன செட்டியார், என்ன பிள்ளைமார, என்ன நாடார, ஏன் உங்கள் பையனை படிக்க வைக்கக்கூடாதுன்னு கிராமத்தில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்கங்க? எனக்கு மாடு இருக்குது, கண் இருக்குது, கொஞ்சம் நிலபலம் இருக்குது, இதை பார்க்குறதுக்கு ஆள் வேண்டாங்களா? அது போதும். மிக முக்கியமாக என் பையன் படிச்சுட்டேன்னா பெரிய தாசில் உத்தியோகத்துக்கு போகிறானா அப்படின்னா, இவனுக்கு தெரிஞ்சதே தாசில்தார் உத்தியோகம் தான் பெருசு. அதுக்கு மேலே கலெக்டர் உத்தியோகத்துக்கு போகிறேன்னு கூட இப்போ பேசுறதில்லை. இந்த இயக்கம் வந்த பாடு தான் கலெக்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சது. அதெல்லாம் சொல்கிறது கூட அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அந்த கலெக்டராக எங்கள் பிள்ளைகள் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா, இந்த ஆட்சியில் மாவட்ட கலெக்டர்னா எல்லாம் இந்த மாவட்டம் உட்பட பெண்கள் இருந்தாங்க மிகப்பெரிய அளவுக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பாருங்கள், உள்துறை அமைச்சராக அங்கே பெரிய அளவுக்கு இருக்காங்க. இவ்வளோ வந்துட்டதுனால இதை பார்த்த ஆரியம் கொதிக்குது. மிக முக்கியமாக அது வந்ததுனால தான் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஆரியம் திராவிடம் என்று பரப்புகிறார்கள். ஆரியர்கள் என்பவர்கள் ஆசிரியரை போன்று கற்பிப்பவர்கள். ஏன் ஆசிரியர், உங்கள் ஆசிரியர் யோகியர்களுக்கு தெரியாதா? ஏகலைவன் கதை தெரியுமா? நாங்கள் எழுதலை, மகாபாரதத்தில் தான் எழுதி வச்சுருக்காங்க. ஏகலைவன் கதை உங்களுக்கு தெரியும். அவங்க அர்ஜுனன் காட்டுக்கு போகிற நடந்ததா இல்லையாங்கிறது முக்கியமல்ல, இதில் இந்த தத்துவம் ரொம்ப மிக முக்கியம். என்ன அதனுடைய அளவுனா, காட்டுக்கு போய் இவங்கெல்லாம் இருக்காங்க பஞ்சபாண்டவர்களுக்கு சோதனை. அப்போ மிகப்பெரிய துரோணாச்சாரியார் தான் அவருக்கு வில்வித்தைக்கு ஆசிரியர். அங்கே ஒருத்தன் அது வேகமாக திடீர்னு ஒரு நாய் குலைக்குது, கதைப்படி. இந்த நாயை குலைச்ச உடனே திரும்பி பார்க்குறாங்க. அது வேகமாக இந்த ஒலி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. உடனே ஒரு அம்பு போன உடனே நாயுடைய வாய் 2 பக்கமாக பிளந்துருது. மகாபாரதத்தில் இருக்கிற கதை. மண்டல் கமிஷனில் இதை எழுதியிருக்காங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டில் இருக்கிறது இந்த கதை. அதுதான் மிக முக்கியம். அதில் உடனே பிடிச்ச உடனே துரோணாச்சாரியாருக்கு ஒரு ஆச்சரியம். யார், நம்ம அர்ஜுனனுக்கு தானே இவ்வளோ பெரிய கலை கற்றுக் கொடுத்தோம், அர்ஜுனனை தவிர வில்வித்தையில் இவ்வளோ கெட்டிக்காரன் கிடையாது, ஆகவே இது யார்னு சத்தம் போடுறாரு. அங்கே ஒரு சாதாரண வேடன் அவன் எழுந்து நேரில் காலில் விடுறான். ஐயா, நான் தான். உன் பேர் என்ன? ஏகலைவன். எப்படி உனக்கு இந்த கதை தெரிஞ்சதுன்னார். ஐயா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால் தான் உங்கள்கிட்ட எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு கேட்டேன். உன் ஜாதி என்னன்னு கேட்டார். நான் வேட்டுவ குலம் அப்படி சொன்னேன். அவனெல்லாம் மற்ற ஜாதிக்காரனுக்கெல்லாம் சொல்ல முடியாது, இந்த வித்தைகள் உயர் ஜாதிக்காரர்களாக இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுப்பேனே தவிர வேறு கிடையாது. துரோணாச்சாரி சொன்னது. கவர்னர் அவர்களே, நீங்கள் படிக்கிற மகாபாரதத்திலிருந்து சொல்லுகிறேன், யோகிதை இருந்தால் அதற்கு பதில் சொல்லுங்கள், அதுதான் மிக முக்கியமானது. அந்த மகாபாரதத்தில் என்ன ஆகுது? உடனே அப்படியா, சூழ்ச்சி, பார்ப்பன சூழ்ச்சி, ஆரிய சூழ்ச்சி எப்படி இருக்கணும்னா அதுக்கு அடையாளம் ஒன்று சொல்லணும்னா ஒன்றே ஒன்று சொல்லணும். யார் நீ, எப்போது? நான் அதுக்கு பிறகு போய் இந்த கதை நடந்தா இல்லையான்னு தத்துவத்தை நல்லா கவனிங்க. ஒரு சமாதி மாதிரி ஒரு உருவத்தை உண்டாக்குனேன். தங்க
அதில் உங்களை மாதிரியே உருவத்தை மண்ணால் செய்த உடனே அதுக்கு முன்னாலே நானே பயிற்சியை தொடர்ந்து சுய பயிற்சியாக செய்தேன். அந்த பயிற்சியில் தான் இந்த வில்வித்தையை கற்றேன் என்றார். அதை வேணா நீங்கள் யாராவது ஆசிரியராக இருந்து அல்லது நாம் யாராவது நிறைய பேர் ஆசிரியர் இருந்து யார் பட்டத்தில் இருக்காங்க, அதை அவங்கள யாராவது இருந்தால் என்ன செய்வீங்க? உடனே இந்த கூப்பிட்டு உச்சி போது கட்டி பிடிச்சி, அடாடா நான் கொடுக்கலன்னாலும் நீங்கள் இவ்வளோ கட்டிக்கார பிள்ளையாக வந்திருக்காங்களே அப்படின்னு பாராட்டுவீங்க. இவன் துரோணாச்சாரி என்ற அந்த ஆரியார் என்ன செய்தார்னு சொன்னால் உடனே ஒரு தந்திரம், உடனே ஒரு சூழ்ச்சி. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி, உன் பேர் ஏகலைவனா, உடனடியாக ஒன்று சொல்கிறேன், நீ இவ்வளவு அற்புதமான என்னை வச்சு தானே நீ பெரிய வில்வத்தையை கற்றுக்கிட்டுற. ஆகவே நான் ஒன்றே சொல்கிறேன், குருதட்சணை வழங்க வேண்டும். இதே சொல்லிக் கொடுக்காததுக்கு சம்பளம் கேட்குறான். ரொம்ப பேர் அப்படித்தான் இன்னமும் கூட. அதுதான் மிக முக்கியம். குரு தட்சணை வழங்க வேண்டும். என்ன தட்சணை என்ன தட்சணை? உடனே நம்மால் இருக்கான் பாருங்க, இவன் சாதாரண அப்பாவி. உடனே சொன்னான், குருவே நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் தட்சணை அப்படின்னாரு. உடனே அப்படியா, வேற அதிகம் ஒன்றும் இல்லை, உன்னுடைய வலதுகை கட்டை விரலை வெட்டித்தா. நல்ல கவனிங்க தோழர்களே, இதுக்கு ஈரோட்டில் போட்ட பயணம் இல்லை, அல்லது கலைஞர் எழுதின கட்சி இல்லை, இப்போ கதை இல்லை. மிக முக்கியமாக மகாபாரதம், கையை கட்டை விரலை வெட்டி கொடுன்னு கேட்குறாரு. ஏன்? உடனே நம்மால் என்ன பண்ணுறான், ஏன்னா நமக்கு சொன்னதை செய்து தான் பழக்கம். அன்றிலிருந்து இன்று வரையில் நம்ம இனத்துக்கு அதுதான், நம்ம ஏமாத்துறதில்லை. உடனே அதை எடுக்கிறாரு, அந்த கட்டை விரலை வெட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அன்று முதல் இந்த ஏகலைவன் வில்லை தொடவில்லை. அதுதான் மிக முக்கியம். அதுதான். எனவே இதுதானே உங்கள் ஆரிய தத்துவம். இவங்களாம் ஆசிரியர்களா நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஆரிய தத்துவம்ங்கிறது மட்டுமல்ல, இன்னமும் இது திராவிட இயக்கம் சொன்னது அல்ல. இது இந்து மதம் எங்கே போகிறது என்று சொல்லக்கூடிய இந்த நூலில் அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறார்? மாண்புமிகு மாண்புமிகு இல்லை, வம்புமிகு ஆளுநர். அதுதான் மிக முக்கியம். அந்த வம்புமிகு ஆளுநர் இருக்கார வலிய சென்று மிகப்பெரிய அளவுக்கு அதில் எழுதுகிறார். இந்த அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறதுன்னு சொல்லும்போது சொல்கிறார் என்னென்னா, ஆரியர்கள் சிந்து நதி இமயமலை என்ற பள்ளத்தாக்குகளை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மூர் மலைச்சாலையை விட மலைச்சாலை எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். அப்போது பெண்கள் நதிக்கு கரையில்லாத காலம் அது. காடு மலை விலங்குகள் இவற்றையெல்லாம் தாண்ட ஆரிய பெண்களுக்கு தைரியம் இல்லை. எனவே ஆரிய பெண்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அது புறக்கணிக்கப்பட்டது. இங்கேயே இருக்கலாம், நாங்கள் முடியாது, நாங்கள் போகணும் நாடோடிகள் அப்படின்னு வந்த நேரத்தில் அப்போது புறக்கணிக்கப்பட்டது. வரும் பெண்கள் வரலாம், வராதவர்கள் இங்கேயே இருக்கலாம். ஆப்கானிஸ்தானத்தை விட்டு ஆரிய கூட்டம் கிளம்பி, இதெல்லாம் யார் சொல்கிறது? முழுக்க நாங்கள் அல்ல, நீங்கள் எழுதுனது. உங்கள் மதம் சங்கராச்சாரியாருக்கு இவர் தான் ரொம்ப அன்றாடம் சந்திக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆரிய கூட்டம் கிளம்பி இந்தியாவுக்குள் நுழைந்தபோது கூட வந்த பெண்கள் கம்மி. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, மீதியெல்லாம் வர முடியலன்னு இருந்துட்டாங்க. வரலாற்று கண்ணோட்டத்தோடு இங்கே வந்த ஆண்களுடைய எண்ணிக்கையோடு பெண்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டால் அது புறக்கணிக்கத்தக்கது தான். ஆரியர்கள், நன்றாக கவனிங்கள் தோழர்களை, இந்த இடத்துல ஆரியர்கள் பெண்களைத்தான் விட்டு வந்தார்கள், ஆனால் மனுஸ்மிருதியை கையோடு கொண்டு வந்தார். இதுதாங்க, இது நாங்கள் சொல்கிறது இல்லையே. ஆளுநர் அவர்களே, இந்த புத்தகத்துக்கு உங்கள் பதில் என்ன? எங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு சத்கதா காலம் பண்ணுறது தானே, காவி கொடியை உயர்த்தி பிடிக்கிறது தானே உங்களுக்கு அரசியல் சட்டத்தினுடைய யோகியம் என்ன? இந்த ஆட்சி மரியாதையோடு நடக்கக்கூடிய ஆட்சி. மற்ற ஆட்சி மாதிரி வடநாட்டுக்கார ஆட்சி இல்லை. இங்கே கும்பமேளாவில் செத்து போனால் கூட அதை பற்றி கவலைப்படாத, நீங்கள் எவ்வளவு அதில் பலம் பற்றது அதில் இருந்தால் கூட குளிங்கன்னு சொல்லி, இது நோயை தடுக்கிற ஆட்சி, நோயை வரவழைக்கிற ஆட்சி இல்லை எங்களுடைய ஆட்சி. அதனுடைய அடிப்படையில் இங்கே கொண்டு வந்தார்கள். இதில் சொல்கிறார்கள் என்னென்னா, வேதங்களை இது பாருங்கள், வேதங்களை எவராலும் படிக்க முடியாது. அதை விளங்கி கொள்ளக்கூட இந்த வாய்ப்புகள், பிராமணன் சத்திரியன் வைசியன் என்று வேதம் வகுத்த சமூக நிலைகளை மனு பிளவாக்கியது. கூடவே இவர்களை தாண்டி சூத்திரர்கள் என்ற பிரிவினரை உருவாக்கி அவைகளை வேலைக்காரர்களாக ஆக்கியது மனு. பிராமணனுக்கு தவம்,
வேதம், அறிவு, ஞானம், விஞ்ஞானம் உட்பட 11 குணங்களை வகுத்த மனு சூத்திரனை பற்றி இப்படி எழுதியது. சூத்திரனுக்கு அறிவை கொடுக்காதே. இங்கே தாங்க திராவிட இயக்கத்தினுடைய பண்பாடு. அதுதான் இந்த பண்பாடு மீண்டும் வரக்கூடிய ஆபத்து வந்திருக்கிறது. அதுக்குத்தான் அன்றைக்கு பாடுபட்ட தந்தை பெரியாரிலிருந்து, காசோ கணேசன்லேருந்து, சிவசுப்ரமணியத்தில் இருந்து அடுத்த தலைமுறை இந்த பணியை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. பிராமணன், சத்திரியன், வைசியன் என வேதம் வகுத்த சமூகங்களை மனு புலவாக்கியது. கூடவே இவர்களை தாண்டி சூத்திரர்கள் என்ற பிரிவினை உருவாக்கி அவர்களை வெறும் வேலைக்காரர்களாக்கியது. மனுவுக்கு பிராமணனுக்கு தவம், வேதம், ஞானம், விஞ்ஞானம் முதலிய 11 குணங்களை வகுத்த மனு சூத்திரனை பற்றி இப்படி எழுதியது. படித்தா நம்ம ரத்தம் கொதிக்க வேண்டாமா? நாமெல்லாம் உழைப்பை நம்பக்கூடியவர்கள், உழைத்து பிழைக்கக்கூடியவர்களை தவிர ஏமாற்றி வஞ்சகம் செய்து பிழைக்கக்கூடியவர்கள் அல்ல சொல்கிறார்கள். சூத்திரனுக்கு அறிவு கொடுக்காதே. யாரு சொல்கிறார்? சூத்திரன். மனு தர்மம். சூத்திரனுக்கு அறிவு கொடுக்காதே, தர்மோபதேசம் பண்ணாதே. சண்டை வந்தால் சூத்திரன் எந்த பக்கம் இருக்கிறானோ அந்த பக்கத்துக்கே தண்டனை கொடு, அவனே உதை. இது இந்த அளவு கூட நாங்கள் போகலையே. நாங்கள் நினச்சா மெஜாரிட்டி, நாங்கள் நினச்சா எந்த வேலையிலும் இறங்கலாம். ஆனால் இந்த இயக்கம் கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம். இந்த இயக்கம் தனி மனிதர் வெறுப்பை தூவாத இயக்கம். மனிதர்களை நாங்கள் விரும்புகின்றோம், உன்னையும் சேர்த்து திரும்ப ஒழுங்குபடுத்துகிறோம்னு சொல்கிற இயக்கம் திராவிட இயக்கம். பெரியார் பிறந்தநாள் அன்று சமூக நீதி நாளாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அறிவித்து ஒரு உறுதிமொழி, இப்போ நம்முடைய கண்ணன் அவர்கள் முதலமைச்சருடைய உறுதிமொழி இங்கே படித்த மாதிரி உறுதிமொழியை அவர்கள் சொன்னார்கள். அந்த உறுதிமொழியில் என்ன வாசகத்தை சேர்த்தார்கள் தெரியுமா? மிக முக்கியமானது. அருமையாக பெரியார் சொன்ன வார்த்தையத்தை எடுத்து போட்டார். அனைவருக்கு சமூக நீதினா என்ன? அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்தும்னா பாப்பானுக்கு உள்படையா? அந்த அனைவரில் வர்றான் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆரியர்களாக இருந்தாலும் கொடுக்குறோம். அவங்கள தூக்கி அந்தாண்ட போட்டு சொல்லலை, பாரபட்சம் காட்டலை. ஆனால் எத்தனை சதவீதம் இருக்கியோ அத்தனை சதவீதம் எடுத்துக்கொள். நாங்கள் பெரும்பாலான மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு கொடு. அதை விட சமூக நீதி என்ன? பசியப்பக்காரனுக்கு முன்னால் பந்தியில் உட்கார வை, புளியப்பக்காரனுக்கு பின்னால் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்பை மிகப்பெரிய அளவிற்கு வந்தது. பெண்களுக்கு அதை விட மிக முக்கியமாக சொன்னார். அதில் பெண்களை எவ்வளோ கட்டுப்படுத்தினார் பாருங்கள். பெண்ணே, நீ குழந்தை பருவம் வரை அப்பன் சொல்வதை கேள், வளர்ந்து மனமானதும் கணவன் சொல்வதை கேள், உனக்கு கேட்க வேண்டும். நீ தலையெடுத்து அதுக்கு பிறகும் உன் மகன் சொல்வதை கேள். ஆகவே இதுதான் உன் கதி. நீ சுதந்திரமாக வாழ தகுதியற்றவள். ஆண் சொல்படி கேள். அருமை தாய்மார்களே, இந்த ஆட்சியை கொண்டு வரணும்னு தான் பாஜகக்காரர் முயற்சி பண்ணுறார். இந்த அரசியல் சட்டம், அம்பேத்கர் இந்த உண்டாக்கிய அனைவருக்கும் அனைத்து சொல்லக்கூடிய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு மனித தர்மத்தை வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு. அந்த பண்பாட்டு படையெடுப்பு பாதை வகுக்கத்தான் இன்றைக்கு மிக முக்கியமாக இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இதை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உணர்வுகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கம் திராவிட இயக்கம் தோழர்களே, அரசியல் அப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்க முடியாது, இதுவரையில் கல்லூரிக்கு போக முடியாது, படிக்காத தடுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதுதான் இப்போ புதிய கல்விக் கொள்கை, அதுதான் மற்றவைகள். எனவே தான் திராவிட இயக்கம் அதை தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக மக்களை பார்க்கிறார்கள். இந்த இயக்கம் மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் அசைத்து விட முடியாது. அதே போலத்தான் இங்கே இந்த கொள்கையை சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே அருமையாக சொன்னார். அவர் ஒரு கடவுள் மறுப்பாளராக காசோ கணேசன் எங்கே போனாலும் திருமணத்தில் பேசுகிறா கூட அந்த முரட்டு சுயமரியாதைக்காரராக பேசுவார். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு. ஏன் எல்லாருமே கடவுள் மறுப்பாளர்கள் தான் நம்ம பேர். நாங்கள் வெளிப்படையாக காட்டுறோம். உங்களுக்கு கோயிலுக்கு போகிறவர் உள்பட கடவுள் மறுப்பாளர்கள் தான். என்னடா இது இப்படியாக சொல்கிறாரு, இவர் என்னமோ புதுசாக சொல்கிறாரு நினைப்பீங்க. அது அல்லங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டை பூட்டிட்டு தானே வரீங்க, பெட்டியை பூட்டிட்டு தானே இருக்கீங்க. அங்கே இருந்து அது அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னா கூட்டாமல் விட்டு வர வேண்டியதானே. பகவான் பார்த்துக்குவானே, விட்டுற வேண்டாம். யாராவது இழுத்து பார்க்குறான். கோயில்லையே பகவானை பூட்டி தான் வைக்கிறான். அதுதான் மிக முக்கியம். பூட்டி வச்சாலும் அந்த பகவான் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமையே போயிடுறான். நம்ம ஆட்சி தான் போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருது. ரொம்ப மிக முக்கியமாக
மிகப்பெரிய அளவு. அமெரிக்காவில் போன கடவுளாக போனோம், ரொம்ப நாள் அமெரிக்கா வாசம் வேண்டாம், கொஞ்ச நாள் பழைய இடத்துக்கு வாங்க, இதெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது. அந்த வேலையை தான் சொன்னார். நாங்கள் ஒன்றும் கடவுளுக்கு போட்டியா அல்லது உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காகவோ மற்றது அல்ல. ஏன் அவ்வளோ முரட்டுத்தனமாக சொன்னார்னு சொன்னால், நம் ஆட்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் தாய்மார்களே, இந்த இயக்கம் உங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபடக்கூடிய இயக்கமே தவிர எங்களுக்காக அல்ல. அவர்கள் ஒன்றும் இல்லை, இந்த இயக்கம் பிறந்த போதே மந்திரி ஆவோம் அல்லது மேலே பதவிக்கு வருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அதுக்கு பிறகு ஏன்னா இந்த பணியை செய்வதற்கு திராவிட இயக்கத்தை விட்டால் நாதி கிடையாது என்பதை இன்றைக்கு அகில உலகமும் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அதை உருவாக்கியவர் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு. அப்படிப்பட்டவருடைய நினைவை போற்ற வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அற்புதமான இந்த பணியை செய்கிறார்கள். உங்களுக்காக, வருங்கால சமுதாயத்திற்காக இந்த பணியை செய்வதுதான் அதன் மூலமாகத்தான் இருக்கும். இதை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல ரூபங்களிலே வருகிறார்கள். அதற்கு இழந்தராதீர்கள். திராவிட இயக்கம்தான் பாதுகாப்பாளன். திராவிட கொள்கைகள்தான் உங்கள் படிப்பை, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தது. சாதாரண பிள்ளைகள்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய கிராமத்து பிள்ளைகளெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறார் என்றால் இது சரஸ்வதி பூஜை கொண்டாடியதால அல்ல. மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு இந்த இயக்கம் கொடுத்திருக்கிற ஆக்கம், ஊக்கம், இது அத்தனையும். எனவே தான் உங்கள் பெண் குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள். பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுத்த இயக்கம், அதை இந்தியாவிலே முதல் முறையாக செய்த ஒரு பெரிய தலைவர் யார் என்றால் தந்தை பெரியார் சொன்னார், தீர்மானம் போட்டார். கலைஞர் அதை செய்தார். ஒரு காலத்தில் அம்பேத்கருக்காக முயற்சி பண்ணார். அமைச்சராக இருக்கும்போது அம்பேத்கரால் செய்ய முடியல. இங்கே தான் நம்முடைய இயக்கம், கலைஞர் அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பதில் காங்கிரஸோடு சேர்ந்து பண்ணதில் 2009 பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை, பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்ததே முதல்ல நீதி கட்சி தான். 1922 உலகத்தில் அமெரிக்காவில் ஓட்டுரிமை கிடையாது, லண்டனில் கிடையாது, ஆனால் இங்கே தான் செய்தார். ஆகவே மனிதர்களுக்காக. எனவே தான் தந்தை பெரியார் சொன்னார், யாருக்காக அல்ல, கடவுளை மற மனிதனை நினை என்று சொன்னார். இந்த மனிதர்களை நினைக்கின்ற இயக்கம்தான் இந்த இயக்கம். அதை செய்து காட்டிய பெருந்தவர்கள் தான் இங்கே சிலையாக மட்டுமில்லை, சீலமாக வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இந்த பணி தொடர வேண்டும். கிராமத்துக்கு போகிற நம்முடைய தோழர்கள் ஏமாந்து விடக்கூடாது. வெறும் அரசியல் கச்சேரிகள் தான் சொல்ல வேண்டாம். அங்கங்கே நேரங்களில் பல இடங்களில் இது கிடைக்குதா அது கிடைக்குதான்னு பார்ப்பார்கள். எந்த இதாக இருந்தாலும் மக்களுக்காகவே வாழக்கூடிய இயக்கம், மக்களுக்காகவே 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு பணி தோழர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இந்த நல்ல அளவிற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அரியலூர் மாவட்டம்னாலே ஒரு காலத்தில் பனிஷ்மெண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க, தண்டனை கொடுக்கணும்னா அங்கே மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்டால் இந்த இயக்கத்தை நாங்கள் நினைக்கவே இல்லை. இப்போ கூட இவ்வளோ பெரிய சாதனை செய்வோம்ல. 1946 இந்த ஊருக்கே வந்திருக்கோம். ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்கும், மேடு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் கூட்டம் போடுவாங்க. அது சொன்னேன். மிக முக்கியமாக மாணவர் சுற்றுப்பயணம் பூராவே இங்கே தான் பேசியிருக்கோம். அப்போல்லாம் இவ்வளோ பேர் கிடையாது, ஒலிபெருக்கியே கிடையாது. நாங்கள் ஒலிபெருக்கி உண்டுன்னா அது எங்களை விட பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் ஒலிபெருக்கி. நோட்டீஸ்லேயே அடிப்பாங்க, ஒலிபெருக்கி உண்டு. இன்றைக்கி போய் யாராவது ஒலிபெருக்கி உண்டு அப்படின்னு போட்டால் இல்லை. ஆகவே தான் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறதா இல்லையா. இடையில் எத்தனையோ கும்பர்களை அழிக்கலாம் நினைத்தார்கள். எந்த கொம்பனாலும் திராவிட இயக்கத்தை அசைத்து பார்க்க முடியாது. இதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்க சொல்ல முடியாது, மக்களிடத்தில் இருக்கிறது. எனவே மக்கள் முதல்வர், மக்களாட்சி, மக்களாட்சியை காப்பாற்றுகின்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய பணித்தோழர்கள். ஆகவே அவள் அத்தனையும் பாராட்டி மகிழ்ந்து நன்றாக சிந்தியுங்கள், அந்த செயல்படுங்கள். உங்களை பாதுகாத்து கொள்ள, வருங்கால சமுதாயத்தினுடைய நல்வாழ்வுக்கு வழிவகை செய்ய நிச்சயமாக இந்த முறை தேவை. திராவிட இயக்கம், திராவிடம் வெல்லும், அதை வரலாறு என்றைக்கும் சொல்லும். இதை தோற்க முடியாது, தோற்கடிக்க முடியாது. என்னதான் முட்டி கொண்டாலும் நீங்கள் கற்பாறையிலே முட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மண்டைதான் உடையுமே தவிர திராவிட இயக்கம் ஒருபோதும் உடையாது, உடையாது. வளரும் வளரும். மீண்டும் 200 அல்ல 201 போகிற போக்க பார்த்தா இந்த மும்மொழி திட்டம் தான் வேணும், அதுதான் வேணும், சமஸ்கிருதம் தான் வரணும், ஆரியர்கள் பற்றி சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், இதை இன்னும் நல்லா போகட்டும். பேச பேச தான் உணர்ச்சியற்றவர்களுக்கு கூட இனிமேல் உணர்ச்சி வரும். ஆகவே அடிக்க அடிக்க பந்து எழும்பும். அதே போலத்தான் நீங்கள் எதிர்ப்பு காட்ட காட்ட இந்த இயக்கம் ஆலமரமாய் விரிந்திருக்கும்.
கலங்கரை வெளிச்சமாக திராவிட இயக்க கொள்கைகளை சொல்லும் என்று சொல்லி வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம்.